पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாத ராசி பலன்களில் துளாராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பணவரவு கூடும், எதிர்ப்புகள் மறையும், பகை பாராட்டியவங்களெல்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய போகுது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு உண்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. பெண்களுக்கு மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். அடுத்தது சித்திரை 3 நாள், அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் திறமைகள்லாம் வெளிப்பட போகுது. எதிலும் எந்த ஒரு இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டியது இருக்கும். நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீங்க. அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதி. இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் படிப்படியாக விலக போகுது. புதிய தொழில்கள் கால் பதிக்க போராடி கொண்டு இருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை பார்ப்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வர்றதுனால அலுவலக சூழல்களில் இருந்த இறுக்கம்லாம் மறைந்து சகஜமான நிலை உருவாகும். அடுத்தபடியாக விசாகம் 1, 2, 3 அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேணாம். நேரு வழியிலேயே எதையும் சாதித்து கொள்ளுங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்க தங்களின் புகழை தக்க வைத்து கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியது இருக்கும். பரிகாரம் கோ பூஜை செய்து பசுவை வணங்க,
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 2, 3, 29, 30. அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24.